மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், தினமும் இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் தியானம் செய்கிறோம். எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த நேரம் வந்த உடனே கண்ணை தானாட்டுக்கதே மூடும். தியானம் ஆயிடுச்சு, அதாவது தியானத்திற்கான நேரம் வந்தது அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய பயாலஜிக்கல் கிளாக் ஆகட்டும், நம்முடைய எனர்ஜி ரிசீவிங் டைம் ஆகட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாடியே நமக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கும் மாஸ்டர்ஸ். எங்க இருந்தாலும் சரி, சில நேரங்களில் நான் வர முடியாது, அந்த நேரத்துல நான் எங்க இருந்தாலும் சரி, அந்த நேரத்துக்கு கண்கள் இரண்டு மூடிக்கும், அந்த ஃபீலிங் வந்துடும். இது எல்லாம் எதுக்காக ஆகும் அப்படின்னா, தினமும் ஒரு முறைப்படியாக சில பேர் எல்லாரும் உட்கார்ந்து கூட்டு தியானம் பண்ணும்போது நமக்கு மிக்க அதிகமான ஆற்றல் என்பது கிடைக்கும். ஆற்றல் எங்கிருந்து வருது? மேலே யாரோ நமக்கு சப்ளை பண்ணுவாங்க, யூனிவர்ஸ். இந்த நேரத்துல இவர் எல்லாரும் பண்றாரு அப்படின்னும் போது அங்கே ஆட்டோமேட்டிக்கா அந்த நேரத்துல எனர்ஜி என்பது சப்ளை ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக தினமும் ஒரே நேரத்துல நாம் எல்லோரும் தியானம் பண்ணும்போது அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி கிளவுட் அந்த நேரத்துல ஓபன் ஆகும். அந்த நேரத்துல நாம் எல்லோரும் உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது அதிகமான ஆற்றல் என்பது பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்காக தினமும் நீங்க எங்க இருந்தாலும் சரி, இந்த நேரத்துக்கு வந்து தியானம் என்பது பண்ணணும். ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நாம் எல்லோரும் 45 நிமிடங்கள் தியானம் மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து, அதற்காக தினமும் கண்டிப்பாக கலந்துக்கோங்க மாஸ்டர்ஸ். முக்தி என்றால் என்ன? எங்கே இருக்கு? எப்படி பெறுவது? எல்லாருக்குமே ஒரு கேள்விதான். நிறைய பேரு என்ன சொல்லுவாங்க முக்தி என்றால், இந்த உலகத்திற்கு திரும்பி ஒரு பிறவி எடுத்துக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிலைதான் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வரக்கூடாது, ஏன் வரல நீங்க அப்படின்னும் போது ரொம்ப குழப்பங்கள், ரொம்ப பிரச்சனைகள், தேவையில்லாத மாயை, இது எல்லாமே இருக்கு இந்த உலகத்துல. அதற்காக இங்க வர்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு, அதுக்காக நான் வரல, அதுக்காக எனக்கு முக்தி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர். இந்த பர்செப்ஷன், இந்த ஆன்சர் கரெக்ட் கிடையாது மாஸ்டர். எங்க பிரச்சனைகள் இருக்கோ, எங்க சேலஞ்சஸ் இருக்கோ வாழ்க்கையில, அங்கேதான் நம்முடைய முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய கவனம் எல்லாமே முக்தியின் மீது கூட இருக்காது. இங்கே வந்திருக்கும் ஒரு நோக்கம் இருக்குமே, அதன் மேல மட்டுமே இருக்கு. அப்போ சேலஞ்சஸ் எல்லாமே என்ன ஆகும்? ஒரு என்கரேஜ்மெண்டாக நம்ம எடுத்துக்கணும். எவ்வளவு என்கரேஜ்மெண்டா இருக்கும் அப்படின்னா, அத்தனை விஷயங்கள் நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு ஞானம் என்பது வளரும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக, ஒரு என்கரேஜ்மெண்டாக இருக்கும். எப்படி இந்த அக்செப்டன்ஸ் வருது? எந்த பிரச்சனையா வரனாலும், எந்த கேள்வி வந்தாலும், எந்த மானம், அவமானம், துன்பம், நஷ்டம், லாபம், சந்தோஷம், ஆனந்தம், நோயாகட்டும், ஆரோக்கியமாகட்டும், ஐஸ்வர்யமாகட்டும், ஏழையா இருந்தாலும், எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நம்முடைய மோட்டிவேஷன் என்பது கம்மி ஆகாது. எப்படி கம்மி ஆகாது? எதுக்காக கம்மி ஆகாது அப்படின்னா, நாம நம்முடைய ஆன்மாவிற்கு தொடர்புல இருக்கிறோம். we are connected to our souls. எப்போ கனெக்டட்ல இருக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு அனுபவத்திற்காக அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது இந்த அனுபவங்கள் எல்லாமே ஆன்மாக்கு டைரக்டா போய் சேரும். எவ்வளவு அனுபவங்கள் வருதோ அவ்வளவு மோட்டிவேஷன், அவ்வளவு எனர்ஜெட்டிக், அவ்வளவு ஆனந்தம், துன்பத்துல கூட ஆனந்தம் என்பது நாம தேடுறோம். புரியுதாமா? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, முக்தி பெறுவதற்கு இந்த உடல் விட்டுட்டு வெளியே போவந்தால் நமக்கு முக்தி என்பது வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஒருத்தர் காலம் ஆயிட்டார் அப்படின்னா முக்தி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது மாஸ்டர்ஸ். உயிரோட இருக்கும் போதே நாம முக்தி என்பது அடையணும். அதுதான் சரியான முறை. மேல போனதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? இங்க எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்கும் மேல கூட. இங்க உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், மேலேயும் அப்படியே இருக்கும். உங்களுடைய புத்தி இந்த நிலையில, இந்த நேரத்துல எவ்வளவு இருக்கோ அந்த புத்தியிலிருந்தே நீங்க யோசிக்கிறீங்க. அடுத்த பிறவியோடைய பிளானிங் எல்லாமே இப்போ உங்களுடைய புத்தி எப்படி இருக்குதோ அதே மாதிரியே நீங்க பிளானிங் எல்லாமே பண்றீங்க. அது முக்தி கிடையாது. இங்க வாழ்க்கை நம்ம உயிரோட இருக்கும் போதே, எல்லாரோடையும் இருக்கும் போதே, சங்கத்துல இருக்கும் போதே நாம ஆனந்த நிலை, யார் இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் ஆன்மாவின் தொடர்புல இருக்கும் போது அந்த ஃபீலிங்கே வேற இருக்கும்.
அந்த ஃபீலிங் தான் முக்தி, மை டியர் மாஸ்டர்ஸ். தூக்கம் வந்தாலும் முக்தி, தூக்கம் வராம இருந்தாலும் முக்தி, பசி ஆனாலும் முக்தி, பசி இல்லாம இருந்தாலும் ஆனந்தம். யோகிமார்கள், சித்தர்கள், குருமார்கள் இவங்க எல்லாமே இப்படிதான் இருப்பாங்க. கையில காசு இருக்காது, ஆனாலும் ஆனந்தம். யாரோ ஒருத்தர் ஒரு 10,000 ரூபாய் கொண்டு வந்து தருவாங்க, வாங்கிக்கோங்க, இங்க மூலமா எனக்கு நிறைய நன்மைகள் எல்லாமே கிடைச்சது அப்படின்னு சொன்னா, அப்படியா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிப்பாங்க. ஏதோ ஒரு துண்டோ வேஷ்டியோ தேவையானது வாங்கிட்டு மீதி எல்லாமே அவங்க முன்னாடியே கொடுத்துருவாங்க. இல்லை எல்லாமே இருக்கும்போது அவங்க கொடுக்கும்போது இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் இப்படி இப்படி தேடுவாங்க, எங்க இருக்கிறார், இந்த பணத்துக்கு ஒரு நியாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உடனே அவங்க முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த நேரத்துல அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. நீம் கரோலி பாபா, ஹிமாலயன் மாஸ்டர், அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, யாராச்சும் ஒருத்தர் வந்து ஐயா எனக்கு இந்த கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் வந்த நீ அப்படின்னு, உங்களை பார்த்துட்டு போனோம் அப்படின்னா, பார்த்துட்டு இல்லையா என்ன போயிடு, இன்னும் போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும், பரிசாக ஏதாவது நான் கொடுக்க விரும்புறேன் அப்படின்னா, என்ன கொண்டு வந்திருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 1,00,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன் சார் அப்படின்னா, நீ ஏன் வச்சுக்காதீங்க வேணாம் அப்படின்னு. ஏன் சார் வேண்டாம் அப்படின்றீங்க? எனக்கு பழங்கள், அரிசி, பருப்பு இதுதான் வேணும், எனக்கு அதெல்லாம் வேணும், நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அவங்க இருக்கிறது எப்படி, பெரிய மேலே மலை மேலே இருப்பாங்க, அங்கே எல்லாமே தூக்கிட்டு போகிறதுக்கு முடியாது. ஒரு குருமார்கள் என்பவர் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது கிடைச்சாலும் கிடைக்காம இருந்தாலும், அவங்க கிட்ட யாராச்சும் வந்தாலும் யாரும் வராம இருந்தாலும், வெளியில ரொம்ப ஜில்லுன்னு இருந்தாலும் இல்ல ரொம்ப வெகுல் காலமா இருந்தாலும், எப்படி இருந்தாலும் சரி அவங்களுடைய ஆனந்தம் மட்டும் கம்மி ஆகாது. யாரோ ஒருத்தர் வந்து ஏன் இந்த மாதிரி இருக்கேன் நீ அப்படின்னாலும், ஐயா உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சது பாக்கியம் அப்படின்னு சொன்னாலும், மதிப்பு கொடுத்தாலும் மதிப்பு கொடுக்காம அவமானம் பண்ணாலும், அவங்களுடைய மைண்ட் செட்டு, அவங்களுடைய ஆன்மாவின் தொடர்பு, அவங்களுடைய விழிப்புணர்வு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் முக்தி நிலை மாஸ்டர்ஸ். அந்த நிலைக்கு நம்ம போனோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி இருக்கும் சூழ்நிலைகள் தான் நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு படியாக இருக்கும். ஒரு படி ஏறுவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, ரொம்ப தீவிரமான சூழ்நிலையை அது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த படி ஏறினாதால் உங்களுக்கு முக்தி என்பது கிடைக்கும். ஐயோ இவ்வளவு சூழ்நிலை, இந்த மாதிரி சூழ்நிலை என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி தற்கொலை எண்ணங்களுடன் இருப்பாங்க. அது எல்லாம் கிடையாது மாஸ். நாம் எல்லோரும் இந்த பிறவியை கடைசி பிறவியாக மாற்றிக்கணும் அப்படின்னா, எந்த வகையான வாழ்க்கை முன்னாடி இருந்தாலும் சரி, யார் கூட நீங்க இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, யூ ஹாவ் டு பி ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் எப்படி கிடைக்கும்? ஓன்லி த்ரூ த கனெக்ஷன் வித் த சோல், பீயிங் ஒன் செல்ஃப் வித் த சோல். நம்முடைய ஆன்மாவின் தொடர்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அது வெறும் தியானத்தின் மூலம் மட்டுமே கிடைக்கும். தியானத்தின் மூலமா மட்டுமே எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நாம நம்முடைய பார்வையை உள்முகம் செய்கிறோம். நம்முடைய பார்வை எவ்வளவு ஆழமான உள்முகமாகுமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆன்மாவின் தொடர்பு என்பது கிடைக்கும். அவ்வளவு ஆழமான தொடர்பு என்பது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அவ்வளவு ஆழமான தியானம், அவ்வளவு அதிகமான ஆற்றல் என்பது பெறணும். அந்த அளவுக்கு ஆற்றல் பெறணும் அப்படின்னா, இந்த மாதிரி குரூப் மெடிடேஷன்ல கலந்துக்கணும் மாஸ்டர்ஸ். குரூப் மெடிடேஷன் என்பது மிக முக்கியமானது. முக்தி பெறுவதற்கான ஒரு படி. அதற்காக தினமும் கலந்துக்கோங்க, தினமும் தியானம் செய்யுங்கள், தினமும் சுவாத்தியாயம் புத்தகத்தை வாசியுங்கள், தினமும் சத்சங்கம் செய்யுங்கள். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். வணக்கம்.